ஹாய், கன்னியாகுமரி போகும்போது ஒரு ஃபார்ம் ஸ்டேயில் தங்கியிருக்கோம். ஃபேமிலியாக வந்து தென்னந்தோப்புக்கு நடுவில்ங்க எப்படிங்க இப்படிலாம் கட்டி வச்சுருக்காங்க. அழகான சூப்பரான ஒரு ஸ்விம்மிங் பூலுங்க. இதில் வந்து குளோரினே கிடையாது தான், நல்ல தண்ணி தான். இதிலேருந்து வேஸ்ட் ஆகிற தண்ணியை எடுத்து தென்னை மரம் செடிகளுக்கு விட்டுருவாங்களாம். இது வந்து ஒரு குடிசையில் சூப்பரான ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு டைனிங் போட்டிருக்காங்க. ஊஞ்சல் இருக்குது, இங்கிட்ட ஒரு ஊஞ்சல் இருக்குது. இதான் நாங்கள் தங்கியிருக்கிற இடம். நான் இன்னும் உள்ளே போகலை. வெளியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலுங்க. இங்கே வந்து மாடு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க, இப்படி விலங்குகள் ரொம்ப இருக்குது. தென்னந்தோப்பு மட்டும் இல்லைங்க, பப்பாளி தோப்பு, எல்லா தோப்புமே இவங்க வச்சுருக்காங்க. நான் ரூம் போய் காமிக்கிறேன். என் ரூமை பாருங்கள். வெளியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. உட்கார்றதுக்கெலாம் கட்டில் மாதிரி சின்ன ஒரு இடம். உள்ளே திறந்து வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ரூமு. இங்கே ஒரு பெட்டு போட்டிருக்காங்க, உள்ளேயும் கட்டில் மாதிரி போட்டு செடிலாம் வச்சு விட்ருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்குது. ஐயோ, உள்ள லைட்டு போடலே, அப்படி லைட்டு போட்டு காமிக்க பாருங்களேன். எங்க ஒருத்தங்க கொடுக்குற காசுக்கு செம ஒருத்தங்க. இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த சோஃபாலாம் சூப்பராக இருக்கும். உள்ள டாய்லெட்டும் செம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குல்ல. இங்கே இது இருக்குது, நம்ம குளிக்கிறதுக்கு பிளாஸ்டிக்லாம் கிடையாது, அந்த காலத்தில் உள்ளது மாதிரி வச்சுருக்காங்க, இரும்பில். அது பாருங்களேன், இன்னும் உள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்களேன். ஒருத்தங்க வேறு லெவலுங்க. நம்ம இங்கே டிவி கிடையாது, அதுக்கு பேர் புக்கு கொடுத்துருக்காங்க. பொன்னியின் செல்வன் புக்கு இருக்குது, இங்கிலீஷ்லலாம் இருக்குது. பெட்டு பாருங்கள், பெட்டு பக்கத்தில் ஒரு யூனிக்காக வந்து இந்த பொருளெல்லாம் வச்சு விட்ருக்காங்க. இங்கேயும் ஒரு டாய்லெட் இருக்குது, மொத்தம் 2 இது இருக்குது. இங்கேயும் டாய்லெட் சூப்பராக இருக்குல்ல. இங்கேயும் சேம் வேறு லெவலுங்க. அப்படியே ரூமை விட்டு வெளியே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இயற்கையிலேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்கலாங்க, அந்த அளவு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வெறுமனை கன்னியாகுமரி பக்கத்தில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு நம்பர், இந்த ரெசார்ட்டில் நீங்கள் தங்கணுண்டா நான் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக தங்கி பாருங்களேன். பக்கத்துலேயே மழைலாம் இருக்குங்க, வேறு லெவலுங்க. சத்தியமாக வந்தோடனே எனக்கு, என் பாப்பாவுக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிட்டுருக்கு இந்த இடம். இங்கே நீங்கள் தங்கணுண்டா நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை காலும் பண்ணிக்கோங்க. பாய்.